மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதாவது ரிஷப ராசியில் இருக்கும் குரு மிதுன ராசிக்கு மே 14ஆம் தேதி இரவு 11 மணிக்கு இடம்பெயர்கிறாரு. இது கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். எஸ், நல்ல பலன்கள் தாங்க கும்ப ராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நான் சனி பயிற்சி பலன்கள் பற்றியும் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்க போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு பலன்களாக குரு ராகு கேது சனி பயிற்சி பலன்களை பற்றியும் ஒரு வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா மீன ராசி கும்ப ராசியில் தான் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக சனி மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்குன்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ குரு பயிற்சியை பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அதாவது குரு மே 14ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசியில் இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பயணத்தை தொடங்குறவர் ஜூன் 13 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணுறாரு. இது உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்க போகுதுன்னா, வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு திங், ரொம்ப நாளாக நான் வேலை தேடுறேன், எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். முக்கியமாக போலீஸ், மிலிட்ரி, கெமிக்கல் லைன், மெடிக்கல் லைன்லலாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது நல்ல காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை ரொம்ப பயனுள்ளதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறவங்களுக்கு, வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்ததாக, ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு சரியான மருத்துவம் கிடைக்கல, ஜென்ம சனியில் நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு உடல் சோர்வு மன சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன்னா தயவு செஞ்சு உங்கள் ஜென்ம சனியில் நீங்கள் நிறையவே தான் பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க தான், இல்லைன்னு சொல்ல. உங்களோட உடல் உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் சரியான இது கிடைச்சிருக்காது. அவங்க எல்லாம் இன்னும் அதே சோர்வில் இருக்க வேண்டாம். அதை பற்றி ரொம்ப யோசிச்சு நீங்கள் இன்னும் குழப்பத்தில் இருக்காதுங்க. குருவோட பார்வை உங்கள் ராசி லக்னத்தில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றத்தை பாருங்கள். மிதுன ராசியில் குரு அமர்ந்து, உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து உங்களோட லக்ன ராசியில் பார்வை பெறுது. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பார்வை பெறுது. உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துலேயும் பார்வை பெறுறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஜென்ம சனியில் நாங்கள் நிறையவே பாதிக்கப்பட்டோம், 2-3 வருஷம் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்குன்னா அவங்களுக்குலாம் இது ரிலாக்ஸேஷன் டைம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். உங்களுக்கு நிறைய மனக்குழப்பத்தில் எது சரி எது தப்புன்ற தெளிவு இல்லாமல் நிறையவே தப்பு பண்ணியிருப்பீங்க. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்னால உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும், கடன் பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவான சிந்தனை கிடைக்கும், ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது உங்களோட வாழ்க்கை பாதை ரொம்ப நல்லாவே வளர்ச்சி அடையும். ஓகே, இது ஜூன் 13 வரைக்கும். ஜூன் 14லேருந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னா, அதாவது என்னென்னா, குரு அங்கே மிதுன ராசியில் ராகுசாரத்தில் பயணம் செய்கிறாரு. ராகு உங்களோட லக்ன ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் குரு சாரத்தில் பயணம் செய்கிறாரு. இது கிட்டத்தட்ட எப்படின்னா நட்சத்திர பரிவர்த்தனையில தான் குரு ராகுவும் ட்ராவல் பண்ணுறாங்க. இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? இது ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு தேவையில்லாத பயத்தை அதிகரிக்கும். ஓகேங்களா? இந்த தேவையில்லாத பயத்தை விட்டுடுங்க. அதே மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்கும். நம்ம செய்கிறது சரியா இல்லையா, நமக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கல, இது எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுக்கு எல்லாமே இப்போ ஒரு தெளிவான சிந்தனை. குரு ராக பரிவர்த்தனைனால, அதாவது குரு ராக நட்சத்திர பரிவர்த்தனைனால இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களையும் கொடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி டக்குன்னு ஒரு தொழில் முன்னேற்றமோ தொழில் தொடங்குறதோ அந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் திருவினை ஆகுங்க. ஜென்மத்தில் சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அதில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய டைம்
டிலே எடுத்திருக்கும், டைம் எடுத்திருக்கும். டைம் எடுத்து ஒவ்வொரு வேலையும் ஒன்னொன்னுத்தையும் நீங்கள் வந்து நகர்த்தி தள்ளி புஷ் பண்ணி தான் வேலை பார்த்த மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ வந்து அதாவது அந்தந்த டைமில் கரெக்டாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சிடும், கண்டிப்பாக அந்தந்த டைமில் கரெக்டாக முடிஞ்சிடும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் தேவையில்லாத பயங்களும் சிந்தனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் மட்டும் இந்த காலகட்டத்தில், அதாவது ஜூன் 13லேருந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கோங்க. இது அதற்கான டைம் கிடையாது. ஓகே, இது ஆகஸ்ட் 14 வரைக்கும். ஆகஸ்ட் 14லேருந்து அக்டோபர் 18 வரைக்கும் குரு புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. இது எந்த மாதிரியான காலகட்டமாக இருக்க போகுதுன்னா, அதாவது குரு தன்னோட நட்சத்திர பாதத்திலே பயணம் செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்க போது. தெளிவான சிந்தனை இருக்கும், ரொம்ப தெளிவாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். அதாவது எப்படின்னா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு சக்ஸஸை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கும்பராசிக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும். மாணவர்களுக்கோட கல்வி முன்னேற்றமும் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு போட்டிகள்லையோ ஏதாவது ஒரு தொழிலையோ நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப பெரிய காலமாக தான் இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லதாக பயன்படுத்திக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் அடைய போகுது. இது அக்டோபர் 18 வரைக்கும். அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக குரு இடம் பெறாரு. இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துகிறவங்க இந்த டைமில் நீங்கள் ஹெல்த் கேர் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள் உருவாகும். நீங்கள் பாட்டு உங்களோட வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து மற்றவங்களையும் நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா, நான் இப்போ பார்த்தியா நல்லா முன்னேறி இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பீத்தலும் வேணாம், எந்த ஒரு தற்பெருமையும் வேணாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரிகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட சக்ஸஸையும் நீங்கள் உங்களுக்குள்ளே மறைமுகமாக வச்சுக்கிறது தான் நல்லது. எதையும் நீங்கள் வெளிப்படுத்தி சொல்லிக்க வேணாம். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தில் கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். உங்கள் அம்மாவோட ஹெல்த்லேயும் நீங்கள் கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். உங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்படும். அதனால் இந்த காலத்துக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் சரி இந்த காலகட்டத்தில் ஹெல்த் கேர் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஓகே, இது டிசம்பர் 5 வரைக்கும். டிசம்பர் 5லேருந்து மார்ச் 11 வரைக்கும் குரு வக்ரம் அடைகிறாரு. குரு வக்ரம் அடைகிறதுனால இது எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னா, அதாவது என்னென்னா கும்பராசி கும்ப லக்னத்துக்கு தனஸ்தானமும் லாபஸ்தானமும் இருக்க குரு இப்போ வக்ரம் அடையிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் பணவரவு அதிகரிக்கலாம். சில பேருக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உருவாகும். தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்கும் உங்களுக்கு வந்து கைகூடும், நல்ல சக்ஸஸ் ஆகும். சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து தொழிலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்கள் பேச்சோட இதுவை வந்து கவனமாக இருந்துக்கணும். உங்கள் பேச்சினால உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. குரு வக்ரத்தில் இருக்கிறதுனால உங்களோட சிந்தனைகள் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்காது, தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். அதாவது நீங்கள் நிறைய சக்ஸஸ் பார்த்துட்ருக்கீங்க, ஓகே ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்குது அப்படின்ற போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கர்வம் நிலை வரும். கர்வமாக நீங்கள் வந்து டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க, பார்த்தீங்களா நான் சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன், நான் வந்து தொழிலில் நல்லா முன்னேறிட்டேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்ல வரன் அமைஞ்சிருக்கு, எனக்கு ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வந்து ஒரு கர்வமாகவும் ஒரு பெருமையாகவும் நீங்கள் பேசும்போது அதனால் வர பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் பேச்சு இதில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத பேச்சை பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. மார்ச் 11லேருந்து ஜூன் 2 வரைக்கும் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரடி பயணத்தை தான் தொடங்குறாரு. இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கல்யாணம் அமைஞ்சிரும், கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணத்துக்காக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இல்லை எனக்கு வந்து சரியான வரன் கூடி வரலைன்னா இந்த காலகட்டம் அதற்கான காலகட்டமாக இருக்குது. அதனால் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச அப்புறம் டக்குனுக்கு மேரேஜ் முடிஞ்சிடுங்க.